வணக்கம். இது வேந்தர் டிவியின் திண்ணை முதல் அக்வரை விவாத அரங்கிற்கு நேயர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். சமகாலத்து சமூக அரசியல் நிலவரங்களை விவாதித்துக் கொண்டிருக்கின்ற இத்திண்ணையில் நாம் இன்றைக்கு விவாதிக்க இருப்பது பாஜகவின் பெண் அமைச்சர்களும் பிரச்சனைகளும் என்ற தலைப்பில். ஊழலே இல்லாத ஓராண்டு என மோடி அரசினுடைய முதலாம் ஆண்டு நிறைவு விழாவின் போது பெருமிதத்தோடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் முழங்கிய ஒரு வாரத்திற்குள்ளாகவே ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இன்றைக்கு பரபரப்பை உண்டாக்கி இருக்கிறது. ஐபிஎல் போட்டிகளை அறிமுகப்படுத்தியவர் என்ற ஊடக வெளிச்சத்திற்கு வந்தவர் லலித் மோடி. அவர் மீது ஏராளமான குற்றச்சாட்டுகள் இன்றைக்கு நிலுவையில் உள்ளன. அவருக்கு உதவியதாக இந்தியாவினுடைய வெளியுறவு அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ், ராஜஸ்தானுடைய முதல்வர் திருமதி வசுந்தரா ராஜே, படிப்புச் சான்றிதழ் தவறாக தனது படிப்பினை குறிப்பிட்டார் என்ற காரணத்திற்காக மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறையினுடைய அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி, மகாராஷ்டிரனுடைய மாநில அமைச்சர் பங்கஜா முண்டே மீது 200 கோடி ஊழல் குற்றச்சாட்டு என்ற வரிசையில் இன்றைக்கு தொடர்ந்து இந்த அமைச்சர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு கிளம்பி இன்றைக்கு பரபரப்பாக்கி இருக்கிறது அரசியலை. அந்த பிரச்சனையை பற்றித்தான் நாம் இன்றைக்கு திண்ணையில் விரிவாக விவாதிக்க இருக்கிறோம். அதற்காக நமது திண்ணைக்கு பாரதிய ஜனதாவிலிருந்து திரு ராமசுப்ரமணியன் அவர்களும், காங்கிரஸிலிருந்து திரு SM இதயதுல்லா அவர்களும், மார்க்சிய கம்யூனிஸ்டிலிருந்து திரு பாக்யம் அவர்களும், பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்களும் நமது அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார்கள். அனைவரையும் திண்ணை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். முதலில் திரு பாக்யம், இன்றைக்கு அரசியல் பரபரப்பாக இருக்கிற பாரதிய ஜனதாவுடைய பெண் அமைச்சர்களால் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் பற்றி உங்களுடைய சுருக்கமான கருத்து. அதாவது இது பெண் அமைச்சர்கள் அப்படின்றது மட்டுமல்ல பிரச்சனை. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் ஊழலை பற்றி அதிகமாக பேசினார்கள். அப்பொழுதே அந்த கட்சியில் இருந்தவர்களுக்கும் ஊழல் செய்தவர்களுக்குமான தொடர்புகள் என்பது இருந்தது. ஏற்கனவே எடியூரப்பா என்ற ஒருவர் இருந்திருக்கிறார். அதற்கு முன்னால் மறைந்துவிட்ட பங்காரு லட்சுமி இருந்திருக்கிறார். கர்நாடகாவில் ஜனார்தன ரெட்டி இருக்கிறார், மந்திரியாக இருந்திருக்கிறார். இதற்கு பிறகு குஜராத்திலும் சில சம்பவங்கள் என்பது நடந்திருக்கிறது. ஆகவே இதோ ஊழலுக்கு அப்பாற்பட்ட ஒரு கட்சி என்பது போல் சித்திரத்தை உருவாக்கினார்கள். இது முதல் விஷயம். இரண்டாவது, இப்பொழுது ஆட்சிக்கு வந்த பிற்பாடு நாங்கள் ஊழலற்ற ஓராண்டை நடத்திவிட்டோம் என்று சொன்னது ஒரு பிரச்சாரம். ஆகவே அடுத்த சில நாட்களில் வந்திருப்பது என்பது இந்த கட்சியும் இதனுடைய அமைச்சர்களும் ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல என்பதை நிரூபித்திருக்கிறது. ஆகவே இது ஒரு தொடக்கம். ஏன் காரணம் என்னவென்றால் இந்த கொள்கை சார்ந்த முடிவுகள் ஊழல் உருவாக்குவதற்கான அடித்தளத்தை விதைக்கக்கூடிய கொள்கைகளை இவர்கள் காங்கிரஸை விட அதிகமாகவே கடைபிடிக்கிறார்கள். ஆகவே இதைவிட இன்னும் பல சம்பவங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது என்னுடைய சுருக்கமான கருத்து. விரிவாக பேசும் திரு பிரியன், உங்களுடைய பார்வையில் இந்த பிரச்சனைகள் இன்றைக்கு இவ்வளவு தூரம் இன்றைக்கு வெடித்து ஒரு பூதாகரமாக இன்றைக்கு ஆகியிருக்கிறது, உங்களுடைய கருத்து? அதாவது பாக்கியம் சொன்னதை நான் ஒத்துக்கிறேன். அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஒரு வருஷம் ஆட்சியில் ஊழல் இல்லைன்னு சொல்லிட்டு பெருமையாக பேசிகிட்டு இருக்கார் மோடி. பட் ஆனால் அந்த பெருமையை குலைக்கிற மாதிரியோ இல்லை பெருமைக்கு ஒரு குந்தகம் வரா மாதிரியோன்னு இந்த நிகழ்ச்சிகள் நடந்துகிட்ருக்கு. பட் இது நிச்சயமாகவே பாரதிய ஜனதாவுக்கு இது ஒரு ஆசிட் டெஸ்ட்னுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஆசிட் டெஸ்ட் தான் அது. இதில் இதுலேருந்து வெளியில் வரணும்னா தன்னை பாரதிய ஜனதா ஒரு சுத்தமான கட்சி, இந்த மாதிரி ஊழலுக்கோ இந்த மாதிரி கிரிமினலுக்கு உதவி பண்ணுறதுக்கோ எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் பிரதமர் இருக்கார். ஏன்னா பிரதமர் தன்னோட இமேஜை காப்பாற்றிக்க வேண்டிய நிலையில் இருக்கார் அவர். அதனால் இந்த 4 பெண் அமைச்சர்கள் விஷயத்தில் இதுவரை ஒரு வாய் மூடிட்டு இருக்கார் அவர் வாயை திறந்து மௌனத்தை கலைக்கினவர். நம்ம மன்மோகன் சிங் தான் மௌனமாக இருப்பார் சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா மோடி அதோட மௌனமாக இருக்கார். பார்லிமெண்ட்லேயும் பேச மாட்டேன்றார். அவர் பேசக்கூடிய ஒரே இடம் அரசியல் மேடையாக தான் இருக்குது, வேற எங்கேயும் அவர் பேச மாட்டேன்றார். ஸோ அவர் என்ன நினைக்கிறாரு, இந்த விஷயங்களை பற்றி அவர் என்ன கருத்து வச்சிருக்காரு ஒன்றுமே தெரியல. ஸோ நம்ம நாட்டோட வரிசையப்படி பார்த்தீங்கன்னா பேசாதவங்க தான் தலைவராக இருக்காங்க பெரும்பாலும். தொடர்ந்து பேசும் திரு இதயதுல்லா, உங்களுடைய பார்வையில் இந்த குற்றச்சாட்டுகள்? சகோதரர் பாக்கியமும் பிரியனும் பல விஷயங்களை சொன்னார்கள். அதுக்குள்ளே நான் போகாமல் நீங்களே ஆரம்பித்ததுபடி ஒரு வருஷம் ஆகியும் ஊழல் இல்லாதவர்கள் என்று மார்தட்டி கொண்டார்கள் அல்லவா? அதுக்கு என்ன காரணம்னா, ஏறத்தாழ இவர்கள் ஆட்சிக்கு வந்த ஒரு 4 மாதம் செட்டில் ஆகிறதுக்கே சரியாச்சு. மீதி 8 மாதம் தகவல் ஆணையம் தலைமை இல்லாமல் தவித்தது. 39,000 தகவல் கேட்டவர்களுக்கு பதில் கொடுக்கப்படவில்லை. அப்படி கொடுத்திருந்தால் பல ஊழல் அப்போவே வெளியே வந்திருக்கு. நம்பர் 1. ஊழல் ஆணையம்
அதற்கும் அவர்கள் 7-8 மாதமாக தலைமையை நியமிக்கவில்லை. அது நியமித்திருந்தாலும் இன்றைக்கு பல ஊழல்கள் அந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே வெளியே வந்திருக்கும். ரெண்டாவது, லோக்பால் என்று சொன்னார்கள். லோக்பாலுக்காக வேண்டி இவர்கள் சரியான முயற்சி எடுக்கவில்லை. கடந்த ஒரு வருஷமாக அதுக்குள்ள சட்டத்திட்டங்களை முறைப்படுத்தவில்லை. நாங்கள் ஒன்றுமே செய்யலை, நாங்கள் சுயம் பிரகாசம்னு சொல்லி வந்த மோடி அவர்களுடைய ஆட்சியில் ஒரு வருஷமாக ஊழல் இல்லாமல் இல்லை, இருந்தது. அது வெளிவர்றதுக்கு காலம் தாமதம், அவ்வளோதான் விஷயம். திரு ராமசுப்ரமணியன், முதல்ல இதெல்லாம் எனக்கு எந்த விதத்தில் ஊழல்னு என்ன சொல்கிறாங்கன்னு தெரியலை. அதாவது அவங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் ஏதோ பேசுகிறார்கள், பத்திரிகையில் வந்த செய்திகளை சொல்கிறார்கள். பட் டீப்பாக அதை பற்றி ஒன்றும் அனலைஸ் பண்ணதாகவே தெரியலை. இல்லை 200 கோடிக்கு ஒரு பர்ச்சேஸ் நடக்குது. ஆமாம், டெண்டரே இல்லாமல் ஒரு பர்ச்சேஸு. இதுக்கு பேர் ஊழல் இல்லாமல் வேறு என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் இப்போ ஒன்றுக்கு நான் ரொம்ப ஷார்ட்டாகவே சொல்ல விரும்புகின்றேன். ஏன்னா எனக்கு தான் நிறையா நேரம் கொடுக்க வேண்டும். நீங்கள் முன்னாடியே சொன்னது போல் முதல்ல அந்த மகாராஷ்டிரா அந்த சொல்லுங்க, நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்குது, விரிவாக பேசுவோம். அந்த இதில் ஊழலே கிடையாது. ஏனென்று சொன்னால் 31 எந்த விஷயத்தில் ஊழல் சொல்றீங்க? நீங்கள் இப்போ 200 கோடிக்கு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த ICDS அப்படிங்கிற மாதிரி இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படிங்கிறதுல ஒரு ஊழலுமே நடக்கலை. உண்மை இன்னும் சொல்ல போனால் ரொம்ப டிரான்ஸ்பரண்டாகவே நடந்திருக்கின்றது. டிரான்ஸ்பரன்சினா எனக்கு தெரிஞ்சு டெண்டர் வச்சு 10 பேரை டெண்டர் போட வச்சு அதில் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஆர்டர் கொடுக்கறது தான் எக்ஸாக்ட்லி. சரி, அதுதான் நான் அதில் நான் பதில் சொல்லிடுறேன். சொல்லுங்க. அதாவது 31ஆம் தேதி மார்ச்சுக்குள்ள இந்த பணத்தை இந்த ICDS ஸ்கீமில் செலவு பண்ணணும். இப்போ அவங்க என்னைக்கு பண்ணியிருக்காங்கன்னா 16ஆம் தேதி பிப்ரவரி அன்னைக்கு ஒரே நாளில் 204 கோடிக்கான கான்ட்ராக்ட் 24 கான்ட்ராக்டாக கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் அந்த 31ஆம் தேதிக்குள்ளே பண்ணலைன்னா இந்த பணத்தை நீங்கள் செலவு பண்ண முடியாது. நீங்கள் சொன்ன இந்த என்கின்ற வகை எலக்ட்ரானிக் அது பேர் ஆக்ஷன் ஆர் டெண்டர் அப்படின்னு சொன்னால் அது எப்போ அது அமலுக்கு வந்ததுன்னா 16ஆம் தேதி ஏப்ரல். ஆகவே 2 முக்கியமாக நல்ல விஷயம் செஞ்சுருக்காங்க. ஒன்று, அந்த ICDS என்கின்ற அந்த பணத்தை செலவு பண்ணுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கும் 31ஆம் தேதிக்குள்ளே அவங்க ஆக்ஷன் எடுக்கலைன்னா. இரண்டாவதாக இந்த ஆக்ஷன் அப்படின்னு வருதுன்னா, டெண்டர் வருதுன்றனா 16ஆம் தேதி ஏப்ரல் 2015 தான் அது அமலுக்கு வருகின்றது. ஆகவே இதில் என்ன ஊழல் இருக்குது? மற்ற 3 பேரை பற்றி வசுந்தரா ராஜே பற்றி பேசினால் அதில் என்ன ஊழலாகவே இருக்கிறத எனக்கு தெரிஞ்சு. இவர் நான் ஒரு கம்பெனியிலாகவும் படித்த ஆள், அதனால அதை பற்றி நான் நிறைய சொல்ல முடியும். அதில் அதுலேயும் ஒன்றும் ஊழலே கிடையாது. மூன்றாவதாக நம்ம சுஷ்மா ஸ்வராஜை பற்றி ஏதாவது சொன்னாங்கன்னா, அதாவது ஒரு தமிழில் ஒன்று சொல்லுவாங்க, மாணிக்கவாசகருடைய ஒரு வார்த்தை என்ன சொன்ன, தாயிற் சிறந்த தயான தத்துவனே அப்படிம்பாங்க. தாயை விட ரொம்ப அன்பு காட்டுகின்ற அப்படிங்கிற மாதிரி அந்த விதத்தில் ஒரு மனிதாபிமானமாக இவங்களுக்கு உதவி செய்யுங்கள் அப்படின்னு சொன்னா அதுவும் இதே மனிதாபிமானத்தை ஒரு ஏழை எளிய ஒரு பாட்டாளி மீது கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. அது நீங்க அந்த மாதிரி யாராவது கேட்டாங்களா, அப்ப நான் கொடுத்தாங்களா கொடுக்கலையாங்கிறது அப்ப வரும். எவ்வளோ முறையுமே பல நேரங்களில் பல அமைச்சர்கள் உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்க ஸ்பெசிஃபிக்கா இதை எடுத்துக்கொண்டதுனால யூ ஆர் ஹைலைட்டிங் திஸ் இஷ்யூ, அதனால அதை பத்தி பேசுறீங்க. 4வது வசுந்தரா நான் என்ன கேட்கிறேன் சார், இல்ல ஒரே நிமிஷம் சுஷ்மாவுக்கு போவோமே. அதாவது அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, பாஸ்போர்ட்டில் பிரச்சனை, அது சில மாநிலங்களில் ஊழல் குற்றச்சாட்டுகள், இவ்வளவு பிரச்சனை உள்ள ஒரு மனிதருக்கு ஒரு மனிதாபிமான முறையில் சுஷ்மா உதவினார் என்று சொல்றீங்களே, இது உங்களை பொறுத்தவரை ஒரு நியாயமா? சார், இதை பற்றி நான் என்னுடைய பர்சனல் மேட்டரையே நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். தயவுசெய்து இதை கட் பண்ணாமல் அப்படியே நீங்கள் போட வேண்டும் நான் ரொம்ப கேட்டுக்கிறேன். எனக்கு ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்பாக மிகப்பெரிய அதாவது நான் இந்த மாதிரி டிவி பேசி கொண்டிருக்கும் பொழுது என்னால் பேச முடியல. என்னன்னு பார்த்தா மறுநாளைக்கு அங்கே நண்பர் சொன்னார், நீங்கள் உடனே டாக்டர்கிட்ட போங்க. மறுநாளைக்கு நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண உடனே, சார் உங்களுக்கு கேன்சர் இருக்குது, நீங்கள் உடனே அட்மிட் ஆகணும், உங்களுக்கு நீங்கள் இருப்பீங்களா இருக்க மாட்டேங்க, உடனே ஆப்ரேஷன் பண்ணியாகணும் அப்படின்னு அவர்கள் குறிப்பிட்டார்கள். என்னுடைய ஒய்ஃபை கூப்பிட்டு இவர் இருப்பாரா இருக்க மாட்டாரான்னு தெரியாது, அதனால் இவருக்கு உடனே ஆப்ரேஷன் பண்ணியாகணும், ஆகவே நீங்கள் அந்த கையெழுத்து போட்டால் தான் நான் ஆப்ரேஷன் பண்ணுவோம், ஆனால் நிச்சயமாக அவருடைய உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நிலைமையில் என்னுடைய வாழ்க்கை இருந்தது. அதுக்கப்புறம் ஆப்ரேஷனாக இப்போ நான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன். இதே நிலைமை தான்
இதே நிலைமை தான் லலித் மோடி என்கின்றவருக்கு தன்னுடைய மனைவிக்கு அதே பிரச்சனை வந்தது. அப்ப அவங்க வந்து அப்படி இருக்கும்போது ஒரு எல்லாமே இருக்கட்டும். நான் என்ன நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? ஒரு கையெழுத்து போடணும், அதுக்காக தான் அவர் வந்து விசா கேட்டாருங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்றீங்க. அப்படியான ஒரு சிஸ்டமே போர்ச்சுகல் இல்லன்னு சொல்றாங்க. இல்ல அந்த மாதிரி ஒரு சிஸ்டமே மனைவிக்கு வந்து ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்க. கணவர் வந்து கையெழுத்து போட்டா தான் நாங்க ஆபரேஷன் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வந்து போர்ச்சுகல்ல இல்ல அப்படிங்கிற ஒரு கருத்து தவறான செய்தி. அப்படிதான் நீங்க அது மாதிரி செய்தி நீங்க சொல்றீங்க. அதே மாதிரி இருக்குங்கிறதையும் பல பத்திரிகைகளும் வந்திருக்கின்றன. ஆகவே இதுல ஒண்ணு தவறே கிடையாது. ஆகவே இந்த 4 தலைமை அடிப்படை இல்லாது அவருடைய வாழ்க்கையை சொன்னார். ராமசுப்ரமணியத்திலாவது இங்க வந்து பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. லலித் மோடி மனைவி என்ன மிகப்பெரிய தியாகியா இல்லை ஒரு கட்சி தலைவியா, குறைஞ்சபட்சம் ஏதாவது ஒரு கவுன்சிலரா? ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது நீங்க தெளிவாக கேட்டீங்க, போர்ச்சுகல்ல கொண்டு போய் சேர்த்தது யாரு? லலித் மோடியா கொண்டு போய் சேர்த்தாரு. சேர்க்கும்போது அங்கே அப்பதான் புருஷன் யாரு, என்ன யாரு, கையெழுத்து போடலாம் கேட்பாங்க. அதுக்கு பின்னால பிரச்சனை வரும்போது கையெழுத்தை எங்கிருந்தும் ஃபோன்ல பேசிக்கலாம், டெலக்ஸ்ல பேசிக்கலாம், கொஞ்சம் அவர் அமைதியா இருந்தா நான் பேசுறேன். நான் ஒன்னும் சொல்ல, அவ்வளவு நாட் பாசிபிள்னு சொன்னேன், அவ்வளவுதான். அதை 10 தடவை சொல்லிட்டீங்க. அது அப்படின்னா பாசிபிள்னு அர்த்தம் இல்ல. அப்படின்னு அர்த்தம் இல்ல. நாட் பாசிபிள் இன்டு நாட் பாசிபிள் இருக்கு, அதுக்கு பேர் பாசிபிள். நான் சொல்றது தொடருங்க. பிரச்சனை என்னன்னா அந்த மாதிரி கையெழுத்து போடுறாங்க ஒரு நாள் ஜெராக்ஸ் இதை அனுப்பிச்சு விட்டோம்னு சொன்னா அடுத்த நாள் தபாலில் வந்துடும். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அவருக்கு இந்த ஒரு நாள் போர்ச்சுகல் கொடுக்கல, அடுத்த பல வருஷங்களுக்கு பல நாடுகளுக்கு போகிறதுக்கு ஒட்டுமொத்தமாக கொடுத்துட்டாங்க. எப்படி இந்த அம்மா இந்த ஊரை விட்டு தப்பிச்சு ஓடுறவனுக்கு லண்டன்லேயே தங்குறதுக்கு உள்ள அத்தனை விசாவுடைய பேப்பரில் கையெழுத்து போட்டாங்களோ, போட்டது யாரு? வசுந்தரா. அதுவும் எப்படி போட்டிருக்காங்க, எனக்கும் அவருக்கும் உள்ள பிரச்சனை, இந்தியாவில் பிரச்சனை இருக்கு, எப்படின்னா இந்த நாட்டினுடைய நிலைமை மோசமா இருக்கு, எங்க நாடு மோசமா இருக்குன்னு நாட்டை காட்டி கொடுத்த ஒரு விஷயத்தை அன்னைக்கு செய்தார்கள். அது மட்டுமல்ல, எங்களுக்குள்ள நாங்க எதிர்க்கட்சி என்னமோ இந்த லலித் மோடியை தன்னுடைய குடும்பமா சேர்த்துக்கிட்டாங்க. குடும்பம் இப்ப பிரச்சனை என்னன்னு சொன்னா, மனிதாபிமானம்னா அது மனிதாபிமானமா மணி அபிமானமா என்கிறதான் முக்கியம். சுஷ்மாவுக்கு எப்படி மணி அபிமானம் இருந்து அங்கே தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு உதவி செய்வதோ, தன்னுடைய மகளையும் கணவனையும் அந்த கம்பெனியில் தொடர்ந்து இருக்க வைக்கிறதுக்கு, அதுக்குள்ள பெரிய சம்பளம் வாங்குறதுக்கு பணம் கொடுக்கறது விஷயமோ, அதே தான் மணி அபிமானம் எங்கே வந்துச்சு? வசுந்தராஜே விஷயத்தில் 10 ரூபா ஷேரு வாங்குறாங்க அவங்க 2 பேரும். வாங்கி இந்த அம்மாவுக்கு அன்பளிப்பு கொடுக்குறாங்க, பர்த்டே அன்பளிப்பு. எதுக்கு? பிறந்த நாள் அன்பளிப்பு 3000 ஷேர் கொடுக்குறாங்க. அதுல வெறும் 900 ஷேரை 96,180 ரூபாய் கொடுக்குறாங்க. அதான் 96,000 1 லட்சம் ரூபான்னு வச்சுக்கோங்க. 96,180 1 லட்சம் ரூபாய். ஒரு 10 ரூபா ஷேரை 1 லட்சம் ரூபாய்க்கு விற்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குறாங்கன்னா இது ஊழலே இல்லைன்னு சொன்னா, அப்போ ஊழல்னா இந்த 1000 ரூபா 2000 ரூபா புடிபட்டு 5000 ரூபா புடிபட்டு நம்ம பத்திரிக்கைலாம் வருது இல்ல, அது மட்டும்தான் ஊழல். கோடிக்கணக்கில், அதுவும் 206 கோடி ரூபாயெல்லாம் அடிச்சா அது பெரிய ஊழல் இல்லை. நான் கேட்கிறேன், இவர் சொல்றாரு பங்கஜ் முண்டே விஷயத்துல, பங்கஜ் முண்டே வாரம் விளக்கம் கேட்டு ஊழல் தடுப்பு பிரிவு விளக்கம் கேட்குது அந்த மகாராஷ்டிரா மாநிலம். நான் கேட்குறேன், பங்கஜ் முண்டே தப்பே பண்ணலைன்னா அந்த மாநிலத்தில் ஊழல் தடுப்பு அது என்ன சொல்லுதுன்னா, அதாவது மகாராஷ்டிரா அரசின் விதிமுறையின்படி 3 லட்சத்துக்கும் அதிகமான ஒப்பந்த புள்ளிகளுக்கு ஒப்பந்த புள்ளி கோருவது கட்டாயமாகும். அதுவும் இணையத்தில் சொல்றது யாரு? அந்த அரசு சொல்லுது. அப்ப நான் என்ன கேட்கிறேன், நீங்க நினைச்சு நான் கேட்கிறேன் ஏப்ரல் 2017 போன வாரம் வரையும் நாங்கள் டெண்டர் விட்டு நிலக்கரியை வித்தோம், இத்தனை லட்சம் கோடியை கொண்டு வந்தோம்னு சொன்னீங்களே, அது பங்கஜ் முண்டேக்கு தெரியாதா? அது விட்டு எத்தனை மாசம் ஆச்சு? 5 மாசம் 6 மாசம் ஆச்சு. அந்த மாதிரி தான் செய்யணும்னு தெரியாத ஒரு ஆளை போய் மந்திரியா வச்சிருக்கலாமா? ஏறத்தாழ 800 கோடி ரூபாயை இந்த மாதிரி இந்த நாட்டில் பணத்தை கொடுத்து அந்த நாட்டில் வாங்குறது. இந்த வேலையை செஞ்ச ஒரு நல்ல மனுஷனுக்கு மனிதாபிமானம், அவருக்கு செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, நாளைக்கு அவரை பிடிச்சிட்டு வந்து உள்ள ஓடலாம். அவர் மனைவிக்கு நீ மனிதாபிமானம் காட்டி என்ன பிரயோஜனம்? ஆக கேட்டா இந்தியன் மனிதாபிமானம். ஆக 3 விஷயங்களிலும் கோடிக்கணக்கான ஹோல்சேல் ஊழல். இவங்க ரிட்டைல் ஊழலா எடுத்துக்குவாங்க, ஹோல்சேல் ஊழலை எடுத்துக்க மாட்டேன்னு சொல்றாங்க. இதுதான் உண்மை. அடுத்து நீங்க சகோதரர் 10 ஆண்டு காலம் ஆட்சியில் காங்கிரஸ் இருந்துச்சு, வசமா வந்து 2G காமன்வெல்த் கேமினுடைய ஊழலை மறந்துட்டு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம். ஒரு சீரழிக்கு பிறகு மீண்டும் திண்ணை தொடரும். மீண்டும் திண்ணை கலைக்கிறோம். விவாதம் தொடர்கிறது. பாஜகவின் பெண் அமைச்சர்களும்
பிரச்சனைகளும் என்ற தலைப்பில் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். திரு இதயத்துல்லா, ஒரே ஒரு வரியில் பதில் சொல்லுங்க. அதிகமாக பேச விரும்பல, ஏன்னா நண்பர்கள் பேச வேண்டியிருக்கு நிறைய. அவங்க சொன்னா தான் ராமசுப்ரமணியன் நிறைய பதில் கொடுக்க வேண்டியிருக்கு. சிம்பிள், ஊழல் பத்தி பேசுறோம்னா நிறைய நம்ம பேசலாம். அது காங்கிரஸ் அரசு மீது 2Gயும் நிலக்கரியும் ஊழல் அல்ல. அது உங்களுக்கு நல்லா தெரியும், இழப்பீடுன்னு தான் CAG கொடுத்தது. அதே இந்தியா முழுக்க இழப்பீடு 1,86,000 வெறும் குஜராத்தில் மட்டும் அதே CAG மோடி மீது 40,000 கோடி ரூபாயை குற்றச்சாட்டு சாட்டியிருக்கு. அப்போ இழப்பீடு என்பது வேறு, ஊழல் என்பது வேறு. ஒன்று சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, காமன்வெல்த் எதுல சேர்த்துவீங்க? நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். இந்த பேரை சொல்லித்தான், காமன்வெல்த்மா சொல்லித்தான் ஆட்சியை விட்டு எங்களை அப்புறப்படுத்திருக்கீங்க. நாங்கள் சுத்தமானவர்கள், நாங்கள் உள்ளதை செய்வோம். இப்போ பிரச்சனை என்னன்னா, ஆட்சி மக்கள் காங்கிரஸ் ஆட்சியை கவிழ்த்துட்டாங்க அல்லது காங்கிரஸுக்கு வாய்ப்பு கொடுக்கல. ஏன் தவறு செய்தார்கள்னு வைத்துக்கொள்வோம். இவங்களுடைய அந்த பிரச்சாரம் வெற்றி அடைந்தது. அவர்கள் ஊழல் செய்தார்கள் என்று ஒரு பிரச்சாரத்தை சொன்னதுனால மக்கள் நம்பினார்கள். எங்களுக்கு வாய்ப்பு இல்லை. இப்ப அதாவது சார், இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த லலித் மோடிக்கு உதவியதன் மூலமாக ஒரு பெரும் பணக்காரர்களுக்கான ஒரு அரசு என்பதை மோடி அரசு நிரூபித்திருக்கிறதா? கண்டிப்பாக லலித் மோடிக்கு உதவியதன் மூலமாக மோடி அரசு பணக்காரர்களுக்கு அதனுடைய கொள்கை மட்டுமல்ல, அதனுடைய நடவடிக்கைகளும் என்பதை நிரூபித்திருக்கிறது. இது முதல் விஷயம். ரெண்டாவது, இப்போ பேசியிருக்க அடிப்படையில் சார் சொன்னார், ராமசுப்ரமணியன் சார் சொன்னார், இது ஊழலே இல்லை அப்படின்னு சொன்னார். இதையே தான் 2Gயும் பாதிக்கப்பட்டவங்க சொல்கிறாங்க. இதையே தான் இங்கே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இப்போ இருக்கிறவங்களும் சொல்கிறாங்க, ஊழல் கிடையாது. இப்போ இந்த ஊழல்னால் என்னன்ற ஒரு கேள்வி விளக்கம் அப்படின்னா, நேரடியாக போய் எங்கன்னா நோட்டை அடிச்சுட்டு தனியாக எடுத்துகிட்டு வந்தால் தான் ஊழல். விதிகளை மீறி செயல்படுகிற பொழுது ஊழல். நீங்கள் எது நாட்டுக்கு நஷ்டம் ஏற்படுத்துகிறதோ அது மதிப்பீடாக இருந்தாலும் சரி, வரக்கூடிய பணத்தை இழப்பீடு ஏற்படுத்தினாலும் சரி, ஊழல் தான். இதில் என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னால், ஏன் காங்கிரஸ் கட்சியோ இல்லை பாரதிய ஜனதா கட்சியோ ஊழல் செய்தவர் மீது நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்வதற்கு பதிலாக இப்படிப்பட்டவர்களை பாதுகாப்பதற்கான சட்ட ரீதியாகவோ அல்லது வேறு விதத்திலோ விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் கேள்வி. அதை கூட ரொம்ப நாளாக மன்மோகன் சிங் கொடுக்கல, இப்போ மோடியும் கொடுக்கல. என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னால், இப்போ ஊழல்னால் நீங்கள் அதுக்குள்ளே என்ன ஆதாரம் இருக்கிறது? இந்த விஷயங்கள் எல்லாரும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இப்போ சகோதரர் சொன்ன மாதிரி பங்கஜ் அவங்களுடைய ஊழல் சொன்னார். எங்கே கண்டுபிடிக்கப்படுது? குழந்தைகளுக்கான அந்த உணவில் சாக்லேட்டில் மண்ணு கலந்துருக்கும் கடிதம் வந்த ஒருபாடு கண்டுபிடிக்கப்படுது. ஒன்று. இரண்டாவது, அதில் விஷயம் வந்தாச்சு, அது எப்படி டெண்டர் விட்டாங்கன்றது அடுத்த விஷயம், என்ன நடந்திருக்குன்றது முதல் விஷயம். அப்போ நீங்கள் அந்த உள் விஷயங்களே வெளியே வந்த பிற்பாடு அதுக்கப்புறமா ஊழல் என்று மறுக்கக்கூடாது. சுத்திகரிப்பு இயந்திரங்கள் வாங்குவது, ஒரு உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனத்திடம் 4,500 ரூபாய்க்கு கொட்டேஷன் கொடுத்தா, உற்பத்தியே செய்யாத வேறொரு நிறுவனத்திடம் 5,200 ரூபாய்க்கு இவங்க ஆர்டர் கொடுக்குறாங்க. அடுத்த கேள்வி என்ன வருதுன்னு சொன்னால், ஏன் இது? முதல்ல சந்தேகம் எங்கே வருகிறது? இந்த இடத்துல வருது. அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னால், ஒரு தனிநபரிடம் நீங்கள் டெண்டர் விட்டுருவான், ஆஸ் எ இண்டிவிஜுவலிடம் நீங்கள் வாங்கி கொடுங்கன்னு ஒரு 5,000 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னால், இதெல்லாம் எந்த விதிகளுக்கு உட்பட்டது? அவை டெண்டருக்கு டைம் கிடையாது, பணத்தை செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லுவதே நீங்கள் சரியான காரணமாக இருக்காது. டெண்டர் முறை என்பது ஏப்ரல் 15 அறிவிக்கப்பட்ட பிற்பாடு வேகமாக செயல்படக்கூடிய அரசாக இருந்திருந்தால் இதை அமுல்படுத்தியிருக்கலாம், அல்லது நியாயமான முறையில் செஞ்சுருக்கலாம். நீங்கள் இந்த களிமண் கலந்த சாக்லேட் போகிறதுக்கு இந்த அவசரமா என்ற கேள்வி வருகிறது. ஆகவே சார் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் ஊழல் என்று இல்லை என்று வாதிடுவது என்பது எந்த விதத்திலும் பொருத்தமாக இருக்காது. சுஷ்மா விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மனிதாபிமான அடிப்படையில் உதவி செய்வது தப்பு இல்லை. சார் சொன்னார், அதெல்லாம் கரெக்டு. நீங்கள் தேடப்படும் குற்றவாளிக்கும் அப்படின்னா தேடப்படுகிறவங்களாம் யார் இன்னைக்கு? நீங்கள் எத்தனை இப்போ சில பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டிலேருந்து, எனக்கு இந்த மாதிரி உதவி பண்ணுங்கன்னு சொல்லி. சுஷ்மா பண்ணுவாங்களா? ஒரு கேள்வி. ஆகவே இது மனிதாபிமானம் என்பது பிரச்சனையே கிடையாது. மனிதாபிமானம் என்று சொன்னால் சுஷ்மா ஸ்வராஜுடைய கணவர் 22 ஆண்டுகால வக்கீல், அதை விட்டுருவான், சட்ட ஆலோசகர் விட்டுறலாம். மகள் பாஸ்போர்ட் கேஸில் அப்பியர் ஆகுறாங்க. யாருடைய பாஸ்போர்ட் கேஸில்? பாஸ்போர்ட் கேஸில் அப்பியர் ஆகுறாங்க. இதுதாங்க முக்கியமான விஷயம். என்னன்னு சொன்னால், அம்மா அமைச்சர், கணவர் லலித் மோடிக்கு சட்ட ஆலோசகர், மகள் எந்த பிரச்சனை பாஸ்போர்ட் கேஸ், அதனால தான் டெல்லி கோர்ட் அதை என்ன பண்ணுவான்னு சொன்னால் அதை இது பண்ணுறாங்க, ரிலீஸ் பண்ணுறாங்க. அதை அப்பீல் பண்ணியிருக்கணும், அப்பீல் பண்ணலை. ஆகவே முன்னாள் நிதியமைச்சர் கேட்ட மாதிரி அப்பீல் பண்ணியிருக்கணும். அரசு வக்கீலும் போய் பண்ணலை. என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னால், இந்த சர்க்கிளில் தான் இது ஊழல் இல்லை என்று எப்படி வாதிட முடியும்? செல்வாக்கை
அரசினுடைய செல்வாக்கை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இது மனிதாபிமானம் கிடையாது. இது கார்ப்பரேட் கம்பெனிகள் மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கக்கூடியவர்களுக்கு, தேடப்படும் குற்றவாளிகளுக்கு செய்திருக்கக்கூடிய உதவி. ஏன் வந்து மோடி பேச மாட்டார்? இல்லை, இதில் ஒன்று பேசுறதுக்கே ஒன்றும் இல்லை சார். நான் இப்போ பேசி கொண்டிருக்கின்றேன் ஆன் பிஹாஃப் ஆஃப் பிஜேபின்னு சொன்னேன். அதனால பிரைம் மினிஸ்டர் நாட்டினுடைய பிரதமர் நான் அதே தானே சொன்னேன். நான் தான் பிரைம் மினிஸ்டர்ங்கிற மாதிரி நான் பேசல. ஆனால் இதுல வந்து ஒண்ணுமே இல்லைங்கும் போது ஊதி பெருசாக்கி கொண்டிருக்கின்றார்கள், பேரம் பெருமாளாக்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பது முக்கியமான விஷயம். ரெண்டு விஷயம் நான் தர்றேங்க, டைம் தர்றேன். ரெண்டு விஷயம் அவர் கேட்டார். அதாவது சுஷ்மாவினுடைய மகள் லலித் மோடியினுடைய பாஸ்போர்ட்டுக்காக கோர்ட்டில் இன்னைக்கு வந்து வாதாடுறாங்க ஒன்று. ரெண்டாவது சுஷ்மா ஸ்வராஜனுடைய கணவர் வந்து சட்ட ஆலோசகர், கிட்டத்தட்ட 22 வருஷத்துக்கு மேலே லலித் மோடிக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் ஒருத்தருக்கு உதவி செய்யறீங்களே, எதன் அடிப்படையில்? சார், ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு தேடப்பட்ட குற்றவாளின்னு இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க, ஃபிகட்டிவ் அப்படின்னு. அவர்லாம் ஃபிகட்டிவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏனென்றால் சார் ஒரு நிமிஷம் சார், இவர் வந்து இதை நடுப்புற ப்ளீஸ் அவர் கொஞ்சம் நிறுத்துங்க. அவர் வாய் மூட மாட்டார். அவர் இதை பாருங்க, நான் சொல்லல, அது இட் இஸ் நாட் மை ஸ்டேட்மெண்ட். ரொனால்டு கே நோபல் அப்படிங்கிற யாருன்னு இன்டர்போலுடைய முன்னாடி சீஃப் இப்போதான் ரிட்டையர் ஆனவர். அவர் சொல்றார், என்னையா உங்க டிவிலையும் மீடியாலையும் இப்போ பேப்பர்லையும் அந்த இந்தியன் எக்ஸ்பிரஸில் அவர் இன்டர்வியூ பண்ணுறாங்க, உங்களுக்கு என்ன சட்டமும் தெரியாது, இன்டர்போலும் எதுவுமே தெரியாது, 190 நாடுகள் இந்தியாவும் இருக்குன்னா ஃபுகிட்டிவ் அப்படின்னு சொன்னால், அதாவது தேடப்பட்ட குற்றவாளின்னா ரெட் அலர்ட் இருக்கக்கூடிய அந்த லேபிளோட ஏதாவது நீங்கள் பேப்பரில் கொடுத்துருக்கணும். அது மாதிரி எங்களுக்கு ஏதாவது கொடுத்தீங்களா? ஒன்றுமே கிடையாது. உங்கள் ஊரில் உட்காந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் யார் அதுக்கு செய்ய வேண்டிய வேலைன்னா சிபிஐ செய்யணும். சிபிஐ செய்தார்களா? அவங்க தான் நோடல் ஏஜென்சி. ஆகவே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் டைரக்டரேட் ஆஃப் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸும் இவங்கள்லாம் சிபிஐ சொல்லி சிபிஐ எங்களுக்கு ஏதாவது கொடுத்துருக்கணும், ஒன்றுமே பண்ணவே இல்லை. ஆகவே நீங்கள் பாட்டு உங்கள் நாட்டில் ஒரே விந்தையாக இருக்கின்றது இப்படின்னு யார், நான் சொல்லலை. நான் சொன்னேன்னா உடனே ராமசுப்ரமணியன் பிஜேபியை சேர்ந்தவர்னு சொல்லுவாங்க. இது 2 நாள் முன்னாடி வந்தது. இந்தியன் எக்ஸ்பிரஸ் அவர் இன்டர்வியூ பண்ணும்போது அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கின்றார். ஆகவே அவர் தேடப்பட்ட குற்றவாளி என்று சொல்வது தவறானது. இது வந்து மக்கள்கிட்ட ஒரு வெறும் மாயையை கிளப்பி ஒரு விஷயம். தாவூத் இப்ராஹிம் மாதிரி ஒரு பாஸ்போர்ட் இல்லாம இங்கிலாந்துல லண்டன் உட்கார்ந்துக்கூடிய அவசியம் எக்ஸாக்ட்லி அத பத்தி நான் சொல்றேன். 2010 இருங்க, நான் அதுக்கு நான் பதில் சொல்றேன். சொல்லுங்க, நான் எல்லாத்தையும் சேர்த்து சொல்றேன். என்ஃபோர்ஸ்மென்ட் அதிகாரி ப்ளூ கார்னர் நோட்டீஸ் மீன்ஸ் என்னன்னு சொல்லி சொல்லிருக்காரு. அதையும் நான் சொல்றேன். அதுதான் காங்கிரஸ்காரங்க நீங்க கேட்க வேண்டிய கேள்வி. அதுல 2 விதமான இருக்கு. 2 ப்ளூங்கிறது வேற, லைட் ப்ளூங்கிறது ஒன்று வேற. அதாவது இவர் இங்க இருக்கிறவர், இவர் மீது சில குற்றங்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்றது தான் லைட் ப்ளூ கார்னர்டு நோட்டீஸ்னு பேரு. ஆகவே அதை தான் அவங்க கொடுத்துருக்காங்க, ஒழிய ப்ளூ கூட கொடுக்கல. இரண்டாவதாக என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் குற்றங்கள் இருக்குன்னு சொல்றீங்களா? என்ன குற்றங்கள்னா அதான் இது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் 1700 கோடி அதுல வந்து மணி லாண்டரிங்கிறது எல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு. ஆனால் ப்ளீஸ் அலோவ் மீ, என்ன நான் வந்து ரொம்ப லாஜிக்கலா பேசக்கூடிய ஆள். நான் எனக்கு எல்லா விஷயமும் நான் வச்சுட்டு இருக்கேன், எல்லாத்துக்கும் பதில் சொல்வேன். ஆகவே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சொல்லித்தா, ஒன்றும் பண்ணல. டைரக்டரேட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் சொல்லித்தா, சொல்லல. சிபிஐ போய் சொல்லித்தா, சொல்லல. ஆகவே இதெல்லாம் இருக்குன்னா அந்த 3 வருஷங்க 2010 அவர் ஒன்று ஓடி போறதுக்கு அப்போ வந்து அவர் நார்மல் பாஸ்போர்ட்டை வச்சுருந்தா போயிருக்கார். ஏன் காரணம்னா இங்கே அவருக்கு மிகப்பெரிய பிரச்சனை. இந்த கொச்சின் டஸ்கர் அதை கேன்சல் பண்ணின உடனே காங்கிரஸ்காரங்களாம் அவங்களுக்கு அவர் மேல ஆக்ஷன் எடுக்குன்னு சொன்னதுனால அவருக்கு உயிருக்கு பயந்து அங்கே ஓடி போனார். அதற்கு பிறகுதான் கேசஸ்லாம் வருகின்றது. ஆகவே அதை 2011 அந்த பாஸ்போர்ட்டை முடக்கும் பொழுது பிறகு அப்பியர் ஆன சார், ஆஸ் அ லாயர் நான் யாருக்கு வேணாலும் அப்பியர் ஆவேன் சார். இஃப் ஐ ஃபீல் ஒரு என்னோட கிளையண்ட்டுக்கு நான் சப்போர்ட் பண்ணுன்னு சொன்னேன்னா நான் டெஃபினட்டா பண்ண முடியும். அதனால இவங்க பண்ணாங்க அவங்க பண்ணாங்கன்னு என்ன நீங்க வந்து யூ கேனாட் டிக்டேட் டர்ம்ஸ் டு மீ. நீங்க ஆட்சிக்கு, அதாவது நான் காங்கிரஸ் ஆட்சிக்கு இருந்த போது 5 லெட்டரோ 5 விதமான ஆக்ஷனோ என்னத்தையோ பண்ணினாங்களே ஒழிய ஒண்ணுமே செய்யல. பிஜேபி எந்த நாட்டுக்கும் போக கூடாதுங்கிற கடிதத்தை வந்து இல்ல எந்த நாட்டுக்கும் அவர் செல்லக்கூடாது, அவர் அங்கதான் இருக்கணும்ங்கிற மாதிரி ஒரு இதை வந்து சார் அவர் வந்து வெறும் லெட்டர் போட்டு வெறும் நாட்டுக்கு லெட்டர் போட்டா முடியாது. அதுக்கு தான் நாட்டினுடைய நிதியமைச்சர் இருங்க சார். அதுதான் சாதாரணமா சொல்றீங்க, நாட்டினுடைய நிதியமைச்சர் சார். there is a set procedure, that's what I am saying. அதாவது இன்டர்போல் அவங்களுக்கு நீங்க லெட்டர் கொடுக்கணும். யார் கொடுக்கணும்னா இதே ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருந்த பி சிதம்பரம் அவர்கள் சிபிஐ டைரக்டர் பண்ணி நீங்க அந்த லெட்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா தட் இஸ் கரெக்ட் ப்ரொசீஜர்.
நான் பாட்டுக்கு ஒரு லெட்டர் எழுதுறதுங்கல்ல இன்டர்போல் will not take cognizance of it because 190 நாடுகள்ல இதா செட் ப்ரொசீஜர். அதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இட் இஸ் நாட் அண்டர்ஸ்டுட் பை பீப்புள். ஏதோ ஒன்று பேசுறாங்க. தொடர்ந்து பேசும் திரு பிரியன். அதாவது எதுவுமே தவறு இல்லை, எல்லாம் வந்து முறைப்படி நியாயமான முறையில் எங்க அரசு செஞ்சிருக்குங்கிறத ஒரு ஒரு தவறு நடந்து போச்சு சார். அந்த தவறை நியாயப்படுத்துறதுக்கு பதிலாக தவறு செஞ்சவங்களே தண்டிக்கணும். அதுதான் வந்து அடிப்படையான விஷயம். அதை விட்டுட்டு நீங்கள் தவறை நியாயப்படுத்துறதுக்காக மேல 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 பல பைகளை சொல்லிட்டு போறீங்க. நீங்க போய் சொல்ல மிஸ்டர் பிரியன், நீங்க தயவு செய்து நீங்க ஒரு ஜர்னலிஸ்ட் மேல மேல இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்த அந்த இன்டர்வியூ நீங்க படிச்சிருக்கீங்க. மேல 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 பல முடிக்கிட்டு அதுக்கப்புறம் கேட்டுப்போம். அதாவது தேடப்படும் குற்றவாளி தான் அந்த அளவுல சந்தேகமே கிடையாது. No, you are thoroughly mistaken. You don't know law. இன்னைக்கும் கவர்மெண்ட் ரெக்கார்ட்ல தேடப்படும் குற்றவாளி தாங்க. You don't know law. உங்களுக்கு சட்டமே தெரியலன்னு அர்த்தம். ஒத்துக்க முடியாது. பிஜேபி உங்களுக்கு தேடப்படும் குற்றவாளி நம்ம நாட்டு ரூலும் தெரியும். என்ஃபோர்ஸ்மென்ட் தேடப்படும் குற்றவாளி சிபிஐ ரூல்ஸ் அவருக்கு தெரியாம 16 கேஸ்ல 15 நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. 16 கேஸுக்கு 15 நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. தேடப்படும் குற்றவாளி என்ன பண்ணணும்? நீங்க ஒரு மந்திரி, சட்டத்தை காக்கிற மந்திரி, நீங்க என்ன பண்ணணும்? நீங்க உங்ககிட்ட உதவிக்கு வராங்களா? நீங்க என்ன சொல்லணும் நியாயமா? டேய், நீ சேடப்படுற குற்றவாளிடா, நீ இந்தியாவுக்கு வா, இந்தியாவில் சரண்டர் ஆகு, உனக்கு எல்லா விதமான உதவி நான் பண்றேன் அப்படின்னு அது மனிதாபிமானம் தெரியும். அதுதான் மனிதாபிமானம். நீ சட்டத்தை காக்கிற நீ எல்லாருக்கும் தெரியாம ரகசியமா, இங்கிலாந்து இருக்கிற தூதருக்கு கூட தெரியாம ரகசியமா நீ வந்து பேச்சு எல்லாம் பண்றேன்னா என்ன அர்த்தத்துக்கு? இது முழுக்க முழுக்க தன்னோட குடும்ப நண்பருக்காக பல விதமான ஆதாயங்களுக்காக பண்ணின ஒரு விஷயம் சுஷ்மா ஸ்வராஜ். ரெண்டாவது வந்து இந்த பாஸ்போர்ட்டை ரிவோக் பண்ண பிறகு அந்த டெல்லி ஹைகோர்ட் பெஞ்சு ஒரு வருஷ காலம் இவங்க வேணும்னு சும்மா இருந்திருக்காங்க. இவங்க அப்பீல் பண்ணவே இல்லை இவங்க மேல் கோர்ட்டில். இதெல்லாம் வந்து திட்டமிட்டு இந்த இந்த தேடப்படும் குற்றவாளிக்கு உதவி பண்ணுறது வந்து சுஷ்மா ஸ்வராஜும் வசுந்தரா சிந்தியாவும் கூட்டணி அமைச்சு பண்ணியிருக்காங்க. இந்த கூட்டணியை வந்து உடைக்க வேண்டியது மோடியோட வேலை. கூட்டணிக்கு தண்டனை கொடுக்க வேண்டியது மோடியோட வேலை. வசுந்தரா சிந்தியா வந்து இது மட்டும் ஹெல்ப் மட்டும் பண்ணல, அந்த இமிகிரண்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் மட்டும் பண்ணல. என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? துஷ்யந்தோட கம்பெனியில் அவன் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான், துஷ்யந்துக்கு கடன் கொடுத்துருக்கான் பையனுக்கு. இது மாதிரிலாம் வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி வாங்கியிருக்கும் பொழுது இவங்க ரெண்டு பேருக்குள்ள இதெல்லாம் சொல்லலாம். சட்டத்தோட சந்து போந்தில் போந்து கம்பெனியில் போட் படி அது இல்லை இது இல்லை எல்லாம் கரெக்டாக தான் பண்ணிருன்னு சொல்லலாம். எங்க அடிப்படையாக அரசியலில் நேர்மை வேணுங்க. ஒரு விஷயத்தை அவுட் செட்டாக பார்க்கும்பொழுது அதில் நேர்மை இல்லைன்னு கிளீனாக தெரியுது. கல்வி மந்திரி ஸ்மிருதி இரானி அவங்க நாட்டில் இருக்கிற எல்லா பெரிய பெரிய ஹையர் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் அவங்க தான் இன்சார்ஜ். ஒரு பொய் சொல்லி வந்து ஒரு டிக்ளரேஷன் கொடுக்குறாங்க. அது கேவலமா இல்லை? நாளைக்கு நாடு முழுக்க படிக்கிறவன் என்ன நினைப்பான்? நம்மளோட கல்வி மந்திரி எப்படி இருக்கான்னு நினைக்க மாட்டாங்க. இது கேவலம் இல்லையாது? தொடர்ந்து பேசும். ஒரு சிறிலைக்கு பிறகு மீண்டும் திண்ணை தொடரும். மீண்டும் திண்ணை கலைக்கிறோம். விவாதம் தொடர்கிறது. பாஜகவின் பெண் அமைச்சர்களும் பிரச்சனைகளும் என்ற தலைப்பில் விரிவாக விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். தொடருங்கள் திரு பிரியன். அதாவது ஸ்மிருதி இரானியை பற்றி சொன்னேன். இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் டிக்ளரேஷன் 2004 ஒன்று, 2009 ஒன்று, 2011 ஒன்று. ஒரு அடிப்படை நேர்மை கூட இல்லை பாருங்க. தன்னோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் ஹெச்ஆர்டி மினிஸ்டராக வந்திருக்காங்க. இன்னைக்கு நாட்டில் எவ்வளோ உயர் பல்கலைக்கழகங்கள், எவ்வளோ ரிசர்ச் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது, எல்லாத்துக்கும் அவங்க தான் அமைச்சர். அவங்க இந்த மாதிரியான ஒரு கேவலமான பொய் சொல்லி டிக்ளரேஷன் கொடுக்கலாமா? அவங்க தான் அப்படி பண்ணாங்கன்னா, மகாராஷ்டிராவில் வந்து அதே கல்வி அமைச்சர், அங்கே இருக்கிற மாநில கல்வி அமைச்சர், அவர் வந்து பிஏ ஏதோ ஒரு சொசைட்டியில் ஏதோ போய் வாங்கியிருக்கார், அதாவது யூனிவர்சிட்டியில் வாங்கின மாதிரி ஏதோ சொல்லியிருக்கார். ஸோ அந்த கல்வி மந்திரி பொறுப்பில் இருக்கிறவங்க போய் சொன்னாங்கன்னா அவங்க அந்த பொறுப்பில் நீடிக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து நாடு முழுக்க இருக்கிற மாணவர்களுக்கு வந்து உதாரணமாக அங்கே இருக்காங்க. அவங்க வந்து அந்த மாதிரி பொய் சொல்லி இந்த பதவியில் இருக்கக்கூடாது. அவங்க தானாக விலகிறது பெட்டர். எஸ்பெஷலி வேன் கோர்ட் வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை ஏற்றுருக்காங்க. அப்போ ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து கோர்ட் ஏற்றுக்கும்போது அது வந்து பிரைமா ஃபேசி உண்மை இருக்குன்னு தான் அர்த்தம். அதில் அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அந்த கோர்ட் என்றைக்கு அந்த வழக்கை ஏற்றுட்டாங்களோ அந்த வழக்கிலேருந்து விடுதலை வரையும் ஸ்மிருதி இரானி வந்து பதவி விட்டு விலகி இருக்கணும். பாஸ்போர்ட் விஷயத்தில் கவர்மெண்ட்டு அவரை தேடுது. பாஸ்போர்ட்டை முடக்கி இருக்குது இந்திய கவர்மெண்ட்டு. அப்போ இந்திய கவர்மெண்ட்டு அப்பீலுக்கு போகலை. அதுக்கு முன்னால் இந்த அம்மா வாதாடும் போது அரசு வழக்குரைஞர், பாரதிய ஜனதாவுடைய வழக்குரைஞர் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லணும். அவரும் சொல்லலை. அப்போ எப்படி பாருங்க, அரசாங்கமும் சொல்லலை, வாதாடுறது ஒரு அரசுடைய அமைச்சருடைய மக. இதை வாதாடணும். நம்ம நீதிபதி என்ன செய்வார்? நீதிபதி வந்து சட்டத்தை பார்க்குறவர். சட்டத்தில் வந்து அரசு வழக்கறிஞர் எதிர்க்கலைன்னு சொன்னால் வேற வழி இல்லை.
ஆக ஒட்டுமொத்தமாக சட்ட அமைச்சர்லேருந்து வெளிவிவகார அமைச்சர்லேருந்து அத்துணை அமைச்சகமும் இதுக்கு உதவி செஞ்சிருக்கு லலித் மோடிக்கு. அப்போ மோடிங்கிற பேர் இனிமேல் நம்மெல்லாம் ஆளாளுக்கு மோடிங்கிற பேர் வச்சுக்கிட்டா எல்லா உதவியும் கிடைக்கும் போலுங்கிற எண்ணம் வந்துருச்சு. அதுவும் வட இந்தியாவில் சோட்டா மோடி படா மோடின்னு பேசுகிற அளவுக்கு வந்துருச்சு. இப்போ பிரச்சனை என்னன்னு சொன்னால் பாஸ்போர்ட் விவகாரம் மட்டுமல்ல, சகோதரர் ஸ்மிருதி இரானி சொன்னாங்க இல்லையா, 2004 BA டிகிரி வாங்கியதாக முதல் வருஷம் கூட கிடையாது, வாங்கி முடித்ததாக 2004 தேர்தலில் அவங்க அறிவிப்பு கொடுக்குறாங்க. 2011 2006 நான் ஃபர்ஸ்ட் இயர் பிகாம் படித்தேன் அஞ்சல் வழியில். 2004 BA முடித்தா அந்த BAவில் எழுதியிருக்கணும். அப்போ அது போலி. எது போலி? 2004 தேர்தலில் கொடுத்த BA டிகிரி என்பது முதல் போலி. நம்பர் 1. இந்த அம்மையார் தான் மோடி அவர்களுக்கு MA டிகிரி வாங்கி கொடுக்குறாங்க. அது என்னன்னு இனிமேல் தான் வரும் வெளியே. இப்போ 2011 முடிஞ்சு 2013-14 திரும்பவும் நான் முதல் ஆண்டு தான் பிகாம் படிக்கிறேன்னு வேற வாங்குறாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியாது, முக்கியமான விஷயம்தான் நான் கேட்குறேன், 2006 2014 வரையும் முதலாண்டா பிகாமு? இப்போ யாராவது மனு போட்டால் இன்றைக்கி நீங்கள் போய் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் அப்ளிகேஷன் வாங்கணும்னு நீங்கள் முதல் இயர் மாணவர் ஆகிடுறீங்க. இதை கையில் வச்சுட்டு பணம் கட்டின உடனே உங்களுக்கு அறிக்கை வரும், நீங்கள் முதல் ஆண்டு மாணவர். இவ்வளவுதான். இது வெறும் அப்ளிகேஷன் போட்டதை வைத்துக்கொண்டு நான் பிகாம் முதலாண்டு மாணவர் என்று 10 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த அம்மா. கல்வி அமைச்சர் தோமர்னு ஒரு அமைச்சர், ஆம் ஆத்மி பார்ட்டி. அந்த ஆம் ஆத்மி பார்ட்டி அமைச்சர் மேலே எவ்வளவு வேகமாக மத்திய அரசு கையில் இருக்கக்கூடிய காவல்துறை, ஆம் ஆத்மியில் இங்கே காவல்துறை கிடையாது, மத்திய அரசில் இருக்கக்கூடிய காவல்துறை போய் பிடிச்சிச்சே, இந்த அம்மாவை நீ அரெஸ்ட்லாம் பண்ண வேணாம், பதவி விட்டு விலகுன்னு சொல்லியிருக்கலாம், தானாக ராஜினாமா பண்ணியிருக்கலாம். ஏன்னா மோடிக்கு கடப்பாடு உள்ளவங்க, மோடிக்கு MA டிகிரி வாங்கி கொடுத்த அம்மையாரே இந்த அம்மையார் தான். அந்த MA டிகிரி என்னங்கிறது இனிமேல் நம்ம அடுத்து பிரச்சனைக்கு வரும்போது பார்ப்போம். லலித் மோடியுடைய மனைவியும் பெண் தான், நம்முடைய பிரதமர் மோடியுடைய மனைவியும் பெண் தான். 3 முறை அறிவிக்கல அவர். 3 தேர்தலில் என் மனைவின்னு அறிவிக்காம இந்த பாராளுமன்ற இந்தியா முழுக்கும் பிடிச்சிருவாங்கன்னு சொல்லி தன் மனைவி பேரை மனைவினோட சொல்ல, எனக்கு மனைவி இருக்கான்னு தான் சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனைவிக்கு அவ்வளோ காலமாக பாதுகாப்பு கொடுக்கல, திடீர்னு பாதுகாப்பு போகுது. அப்போ எவ்வளவு குடும்ப விஷயத்திலையும் மனிதாபிமான விஷயத்திலையும் எத்திக்கல் விஷயத்திலையும் மோசமாக இருந்து கொண்டு நாங்கள் சுத்தமானவர்கள்னு சொன்னால் இதில் என்ன அர்த்தம்? இந்த கடைசி விஷயத்தை மோடியை பத்தி தனிப்பட்ட முறையில் அவர் பேசி தவறு என்று நான் ராமலிங்க அடிகள் வடலூர் வள்ளற் பெருமான் ராமலிங்க அடிகள் அவருக்கும் கல்யாணம் ஆச்சு, அவருடைய வாழ்க்கை ஆன்மீக வழியில போயிட்டார். அதே மாதிரி ராமானுஜர் அவருடைய வாழ்க்கை ஆன்மீக வழியில போயாச்சு. மூன்றாவதாக ராகவேந்திர சுவாமிகள் அவருடைய வாழ்க்கை அதெல்லாம் தெய்வ சங்கல்பம்னு நான் சொல்லுகின்றேன். ஆகவே இந்த நிலைமையில அவர் அப்படிதான் போனார், அவர் RSS போனார், ஆன்மீக வழியில தான் போனார். அதற்கு பிறகு அவருக்கு உங்களுடைய வாதத்துல அவர்லாம் ஏற்கனவே அவசியம் கிடையாது. ஆகவே இந்த 3 பேர் பெரிய நோ வாட் ஆர் யூ டாக்கிங்? அப்ப ராமலிங்க அடிகளை பத்தி கண்ணாபின்னா பேசுறீங்களா? ராமானுஜரை கண்ணாபின்னா பேசுறீங்களா? நான் பேசுறேன். அடுத்தது ஸ்மிருதி இரானியை பொறுத்த வரைக்கும் அவங்க 2004 லோக்சபாவுக்கு நிற்கிறாங்க. நண்பர் சொன்னது போல BA தான் அப்படின்னு அவங்க ஏதோ டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஆனால் 2011 ராஜ்யசபா எலெக்ஷனில் 2014 அதில் ஃபர்ஸ்ட் இயர்னு போட்டிருக்காங்க கரஸ்பாண்டன்ஸில். இந்த ரெண்டுத்துலையும் பின்னாடி இருக்கிற ஒன்று இருங்க ப்ளீஸ், நீங்கள் அதை நீங்கள் இருங்க சார். 2004 2011 2014 இந்த இப்போ இந்த 2011 வரைக்கும், அதாவது எப்பன்னா ஆகஸ்ட் மாதம் 2012 வரைக்கும் என்ன ப்ரொசீஜர்னா, ஏதாவது தவறுகள் இருக்குமே ஆனால் அதை கொண்டு போய் நீங்கள் யார்கிட்ட சொல்லணும்னா இந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் சொல்லணும். அவர் உடனே கம்ப்ளைண்ட் பண்ணி he can take an action. இதுதான் ப்ரொசீஜர் முன்னாடி. அதாவது 177 IPC 195 கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் அப்படி தான் அவர் பண்ணணும். அது 2004 பொறுத்த வரைக்கும் தான் அப்ளை ஆகும். 2011 வரைக்கும். 2011 அவங்க பிகாம். அப்போ யார் அவர் தோற்று போனதுன்னா யாரும் அதை பற்றி பேச்சே இல்லாமல் போயிடுது. அடுத்ததாக 2010 எப்ப இந்த பிரச்சனை இருக்காது அமைச்சரான சார், அதுக்கு நான் அடுத்தது பதில் சொல்றேன். சொல்லுங்க. அடுத்ததை நான் சொல்றேன் ப்ளீஸ். இதெல்லாம் லீகலா நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க தயவுசெய்து கேளுங்க. அப்புறம் ஆகஸ்ட் 2012 தான் ஒரு அஃபிடவிட் அந்த ஃபார்ம் 26 சேஞ்ச் வருது. இதன்படி செக்ஷன் 333A ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்
அதன்படி யார் வேணாலும் தவறு இருந்தால் சொல்லலாம். முன்னாடி யார் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் தான் இருந்தது, அதை வந்து மாற்றி இப்போ யார் வேணாலும் தவறு என்றால் சொல்லலான்னு பண்ணுவது. எப்போ? ஆகஸ்ட் 2012 2014 அல்லது 2011 அவங்க கொடுத்த ஒரு விதமான தவறும் கிடையாது. ஃபர்ஸ்ட் இயர் படித்தாங்க, பாஸ் பண்ணாங்களே எல்லாம் ஒன்றும் சொல்லல. இது கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸாக பண்ணேன்னாங்க. அதுக்கு முன்னாடி ஏதோ டைப்போகிராஃபிக்கல் எவர் பிஏன்னு போட்டு விட்டாங்க. நான் எல்லாம் கரெக்ட் சார். இப்போ நீங்க கோர்ட்டுக்கு போனாலும் இட் வில் பி டோட்டலி ரிஜெக்டட். அட்மிட்டட் வேற விஷயம். ஆர்குமெண்ட் வரும்போது நான் இதெல்லாம் எடுத்து சொல்லுவேன். ஆகவே அது மாதிரி டெஃபினட்டா லாயர்ஸ் தான் பேசுவாங்க. இத வந்து ஜஸ்ட் தட் வில் பீ த்ரோன் இன்டு தி வேஸ்ட் பேப்பர் பாஸ்கெட். சோ அதனால ஒரு தப்பு கிடையாது. இந்த சட்டம் லாஜிக்கா நான் பேசுறேன்னு அவர் சொல்லிட்டாரு. இப்போ லாஜிக் என்பது ரெண்டாவது. ஃபர்ஸ்ட் என்னன்னு சொன்னா, ஒரு ராமசாமி, குப்புசாமி, பாலசாமி ஃபேக் சர்டிஃபிகேட் வாங்கினாருன்றதுல பிரச்சனை இல்லை. அது வந்து பலது நடக்கும், கீழே யாரோ ஒருத்தர். ஆனால் ஒரு நாட்டினுடைய கல்வி அமைச்சர் மீது இப்படி குற்றச்சாட்டு வந்திருக்கிறது. இந்த குற்றச்சாட்டில் ஆரம்பகட்ட ஆதாரங்கள் இருக்கிறது என்று வழக்கை அவர்கள் ஒரு கல்வித்துறை அமைச்சர். கேள்வி என்னன்னு சொன்னா, ஒரு கல்வித்துறை அமைச்சர் அதுக்கு அதை தாண்டி பேசிட்டோம், லாஜிக்கை தாண்டி பேசிட்டோங்க. ஏன்னா இது நாட்டுக்கு தலைமை தாங்கக்கூடியவர்கள். இது வெறும் சட்ட ரீதியான பிரச்சனை மட்டுமல்ல, இவர்கள் சமூகத்தை வழிநடத்தக்கூடியவர்கள். அடுத்தடுத்தவர்கள் எப்படி நாம் நடக்க வேண்டும் என்பதற்கான முன்னுதாரணம் திகழ வேண்டியவர்கள். அந்த பாயிண்டை விட்டுட்டு சட்ட ரீதியாக பேசினா அப்படி சரியா இருக்கு. என்னுடைய கேள்வி என்னன்னா, நியாயமா என்ன பண்ணியிருக்கணும்? இவர்கள் நான் ராஜினாமா செய்கிறேன், வழக்கு முடிந்த பிற்பாடு நான் மீண்டும் கல்வி அமைச்சராக வருகிறேன், அந்த நாட்டில் கோடிக்கணக்கான மாணவர்கள் அதை உதாரணமாக எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் இன்றைக்கு எதுக்கெல்லாம் காரணமற்ற முறையில் இது இருந்து கொண்டு ஒரு மாணவர்கள் தவறான வழிக்கு செல்வதற்கான முன்னுதாரணமாக திகழ்கிறார்கள். இதை நியாயப்படுத்தி பேசுவது அதைவிட மோசமான செயல் என்பதா என்னுடைய கருத்து. ஒன்று. அடுத்து அவர் சொன்னார், மோடி விஷயத்தை சொன்னார். என்னுடைய அகமதாபாத் கோர்ட்டு முந்தானத்து என்ன சொல்லி நேற்று அவர் மறைத்தது தப்பு சொல்லியிருக்கா இல்லையா? பாருங்க, பத்திரிகை பாருங்க. ஒன்று. அடுத்து, ராமலிங்க அடிகளாரையும் ராமானுஜரையும் மோடியோடு ஒப்பிடுவது ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். ராமலிங்க அடிகளாரனுடைய அவருடைய செயல்கள், அவருடைய நடவடிக்கைகளை மோடியோடு ஒப்பிடுவது எந்த விதத்திலும் எதிரெதிரான ஆட்கள் ஒப்பிடக்கூடிய செயலாகும். ஆகவே இவர் மறைத்தது தவறு. இப்போ அந்த அம்மா கேட்கறது நியாயமான விஷயம். எல்லாத்தையும் நியாயப்படுத்தி பேசுவது என்பது சரியாக இருக்காது. ஆகவே இது ரெண்டு விஷயம்தான். அப்புறம் அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்னைக்கு நான் என்னுடைய கேள்வி என்னன்னா, ஏன் இவர்களை ராஜினாமா செய்ய வைப்பதற்கோ அல்லது நீக்குவதற்கான முயற்சி ஈடுபடவில்லை? பிரஷர். ஒரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், கார்ப்பரேட் கம்பெனியினுடைய நிர்பந்தத்தின் அடிப்படையில் அவருடைய பிரதிநிதியாக இருக்கிறார்கள். இன்னொரு புறத்தில் உள்ளே இருக்கக்கூடிய கீர்த்தி ஆசாத்தினுடைய ஸ்டேட்மெண்ட், நீங்கள் முதலாக அவருடைய ஸ்டேட்மெண்ட் தான் வெளியே வந்து ட்வீட் பண்ணார் சுஷ்மாவுக்கு ஆதரவாக. அவர் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு சொன்னால், இவங்கெல்லாம் வயலேட் பண்ணியிருக்காங்க, இது உட்கட்சி சண்டை என்ற விஷயம். அவர் ஆழமான பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார். ஆர்கே சிங் என்ன சொல்லியிருக்கிறார்? முன்னாடி பாதுகாப்புத்துறை அமைச்சர், அவர் செக்ரட்டரியா இருந்தார். அவர் என்ன சொல்லியிருக்காரு? பிஜேபி எம்பி தேடப்படக்கூடிய குற்றவாளி என்பதை தெளிவாக சொல்லி இருக்கிறார். ஆகவே என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னா, இதையெல்லாம் ஒரு நீங்க வந்து ஊழலற்றவர்கள் நேர்மையான சொல்லுகிற பொழுது இப்படிப்பட்டவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக அதுக்குள்ள ஏதாவது சட்ட ரீதியான விஷயங்களை புகுந்து அதிலிருந்து ஒரு நியாயப்படுத்தக்கூடிய வேலைகளை செய்து கடைசி லலித் மோடியை நல்லவர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு செல்வது என்பது நாட்டில் இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளுக்கும் இவருடைய நடவடிக்கைகளுக்கும் நேர் எதிராக இருக்கிறது. இது நாட்டினுடைய வளர்ச்சிக்கு சரியல்ல என்ற விஷயம்தான் என்னுடைய கருத்து. தொடர்ந்து பேசும். ஒரு சிறுநிலைக்கு பிறகு மீண்டும் திண்ணை தொடரும். மீண்டும் திண்ணை கலைக்கிறோம். விவாதம் தொடர்கிறது. பாஜகவின் பெண் அமைச்சர்களும் பிரச்சனைகளும் என்ற தலைப்பில் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். திரு பிரியன், அதாவது பிரதமர் மோடி தொடர்ந்து இந்த பிரச்சனையில் மௌனமாக இருக்கிறார். என்ன எல்லாத்துக்குமே ட்வீட் பண்ணுற ஒரு மனிதர் இன்றைக்கு இவ்வளவு பிரச்சனை இருந்தும் கூட அமைதியாக இருப்பதின் நோக்கம் என்ன? காரணம் என்ன? ரொம்ப சிம்பிள். அதாவது தன்னுடைய கட்சி வந்து பார்லிமெண்ட்டில் மெஜாரிட்டியில் இருக்குது இல்லையா? பிஜேபி இன்றைக்கி மெஜாரிட்டியோடு ஆட்சி செஞ்சுருக்கு. இன்ஃபேக்ட் தனி மெஜாரிட்டியோடய இருக்காங்க. அவங்க எந்த விதமான ஒரு ஆக்ஷனும் இவங்க மேலே எடுத்தால் அது வந்து ஒரு கட்சிக்கு வந்து ஒரு பின்னடைவை கொண்டு வரும்னு அவர் நினைக்கிறார். அதனால தான் அதான் காரணம். ரெண்டாவது வந்து ஏற்கனவே பிஜேபியில் வந்து உட்கட்சி பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா அத்வானி வந்து தனி மனிதரோட ஆதிக்கம் இருந்தால் சர்வாதிகாரம் வரும், எமர்ஜென்சி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கார். இன்னொரு பக்கம் பார்த்தா யஷ்வந்த் சின்ஹா சொல்றாரு 75 வயசுக்கு மேலே ஆனவங்களுக்குலாம் மூளை சாவு. அதை தாண்டி சுஷ்மா ஸ்வராஜும் வசுந்தராஜாவையும் அத்வானியோட ஆதரவாளர்கள் அந்த பாயிண்ட்டை தான் நான் வரணும்னு பார்த்தேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு கோஷ்டி சண்டைகள் அதில் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் எடுத்த உடனே திடீர்னு வசுந்தரா மேலேயோ சுஷ்மா மேலேயோ நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிறது கொஞ்சம் யோசிச்சு தான் எடுப்பாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட ஒரு பிஜேபி எம்எல்ஏ மகாராஷ்டிராவில் சொல்லியிருக்காரு,
பிஜேபியிலலாம் கலெக்டிவ் லீடர்ஷிப் கிடையாது, எல்லாம் வந்து ஒரு தனி மனிதர் தான் அதிகாரம் குவிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஸோ டோட்டலி பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிஜேபிக்குள்ளே ஒரு என்றைக்குமே அதிகாரம் வரும்போது ஒரு கோஷ்டிகள் வர்றது வந்து சகஜம்தான். அந்த கோஷ்டிகள் இப்போ வந்திருக்கு. இன்ஃபேக்ட் இந்த டோட்டலி இந்த அஃபேரே, லலித் மோடி அஃபேரே பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் அரசியலோட நீட்சியாக தான் அதை பார்க்குறேன் நான். கிரிக்கெட் பாலிடிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, 2000 அந்த ஐபிஎல் பாலிடிக்ஸோட நீட்சி. இதில் பார்த்தீங்கன்னா அருண்ஜேட்லி வந்து ஒரு பக்கம் ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்காரு. நேராக பார்த்தீங்கன்னா இது இருக்க சுஷ்மா இருக்குது. இவங்க 2 பேருக்குள்ள மோடி இந்த பிரதமர் கேண்டிடேட்டாக வரதுக்கு முன்னாடியிலேருந்தே யார் பிரதமராக இருந்துன்னு இவங்க 2 பேருக்குள்ள ஒரு போட்டி இருந்தது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா மோடிக்கு அடுத்தபடியாக யாருன்றதுல ஒரு பெரிய போட்டி இருக்குது. எப்போ உங்கள் அரசாங்கத்துக்குள்ளே இவங்க கோஷ்டி மனப்பான்மை இருக்கோ, எப்போ அந்த ஓட்டைகள் வழியாக தான் வெளில வரும் எல்லா விஷயங்களும். ஸோ பிஜேபி கவர்மெண்ட்டில் ஏதோ எல்லாருமே மோடிக்கு வந்து ரொம்ப கன்சாலிடேட்டாக ஒரு இதாக இருக்காங்க, ஒரு செட்டாக டீமாக இருக்காங்கன்னு ஒரு வெளிப்படையாக தோற்றம் இருந்தால் கூட உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட முட்டல் மோதல்கள் ஒருத்தர்கள் நடந்துட்டா இருக்குது. அதுக்கு இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் வந்து இந்த மந்திரிகளை யாரையுமே ஒரு சுயமாக செயல்பட விடுறதில்ல மோடி. அது ஒரு காரணம் இருக்குது. மந்திரி வந்து ஜீன்ஸ் பேண்ட் போட்டு காரில் போனார்னா நீ ஜீன்ஸ் பேண்ட் போட்டு போகாதேன்னு சொல்கிற அளவுக்கு வந்து பிஎம் ஆஃபீஸ்லேருந்து ஆர்டர் வருதுன்ற மாதிரி பேப்பரில் செய்திகள் வருது. ஸோ அந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்கிறப்போ ஒவ்வொரு மந்திரியும் வந்து சுயமாக முடிவு எடுக்கிற மாதிரி தெரியல. எல்லாருடைய குடுமையும் வந்து பிஎம் ஆஃபீஸில் தான் அங்கே மாட்டிகிட்டு இருக்கு. அங்கேருந்து தான் எல்லா விதமான ஆர்டர்ஸும் வருது. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா பிஎம் வந்து என்ன பண்ணுறாரு, இப்போ அவருக்கு எந்த நெருக்கடியான நிலைமை அது. இந்த நிலைமையை வந்து அவர் ஒரு அனுபவமிக்க ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் என்ன பண்ணுவார், அவர் என்ன பண்ண முடியும், அவர் தவறு செஞ்சவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறதா வந்து இருக்க முடியும். ஆனால் வந்து தன்னோட அரசியல் பலவீனமாக போயிடும், தன்னுடைய கட்சி நிலைமை பலவீனமாக போயிடும் ஒருத்தர் நினைக்க ஆரம்பிச்சிட்டார்னா இதை வந்து இந்த பிரச்சனைகள் மேலும் மேலும் வளர்ந்து அவர் 5வது வருடம் முடிய போகிற காலத்தில் இதை மாதிரி இன்னும் 60-70 மந்திரிகளை பற்றி பிரச்சனைகள் வந்துட்டு அவருக்கு இது ஒரு பெரிய தலைவலியாக போகும். இப்போவே ஆரம்பத்திலேயே தான் ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரி காமிச்ச நடவடிக்கை ஸ்ட்ரிக்டாக இருந்து நடவடிக்கை எடுத்தார்னா இந்த மாதிரி பிரச்சனைகளை அவர் தவிர்க்கலாம் எதிர்காலத்தில். திரு இதயத்துல்லா, அதாவது லலித் மோடி இன்னொரு தகவலையும் சொல்கிறார் ட்விட்டரில். அதாவது பிரியங்கா வதேராவோட எல்லாத்தையும் வந்து என்னை சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்காரு. நான் சந்தித்தேன். நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், யார் போய் சந்திச்சாலும் ஒண்ணுதான். சொல்லுங்க, யார் சந்திச்சாலும் ஒண்ணுதான். ஐ ரன் ஓவர் அந்த வார்த்தைக்கு இங்கிலீஷ் வார்த்தைக்கு நீங்க பார்க்கணும். ஐ ரன் ஓவர் பிரியங்கா வதேரான்றார். ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஐ ரன் ஓவர்னா என்ன அர்த்தம்? ரன் ஓவர்னா என்னங்க? நீங்க எதிர்க்க வரீங்க, நான் எதிர்க்க போறேன். ரன் ஓவர் அது. நீங்க பார்த்து ஹாய் சொன்னீங்கன்னா அது என்ன அர்த்தம்? ஹலோ சொன்னார்னு சொல்லுவீங்க. ரன் ஓவருக்கு என்ன கரெக்டான அர்த்தம்? ட்விட்டர்ல யூஸ் பண்ண வார்த்தை ஐ ரன் ஓவர். ரன் ஓவர்னா சந்திச்சு பேசினாங்கன்னு அர்த்தமே கிடையாது. அது போய் ஒரு பெரிய விஷயமா ட்வீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அது போய் அவசியம் அங்கதான் லலித் மோடி குழப்பறாரு மறுபடியும். மீண்டும் அதை யாரு சொல்ல? அப்புறம் வந்து பிஜேபி மோடிக்கு வர பிரச்சனையை பார்த்துட்டு என்ன பண்றாரு, திசை திருப்புறாரு சார். அதோட இதயத்துல்லா நான் வரேன் சார். இதயத்துல்லா யாரு தெரியுமா அழகா சொல்றா? பாரதிய ஜனதாவுடைய தலைவர்கள், அதுலயும் சதானந்த கவுடா தெளிவா சொல்றாரு, லலித் மோடி குழப்புறாரு. ரன் ஓவர்னு அவர் சொன்னதுதான் உண்மை. ஒரு இடத்துல பார்க்கணும். நான் கேட்கிறேன், ஒரு இந்திய முகத்தை இன்னொரு இந்திய முகம் பார்க்கும்போது ஹலோ ஹவ் ஆர் யூன்னு எங்கேயும் சொல்லுவோம். அதை இந்தியாவுக்குள்ள சொல்ல மாட்டோம். அதை வெளி நாடுகளுக்கு போகும்போது இதை சொல்லுவோம். அதைத்தான் லலித் மோடி நான் இப்போ போற போக்கில் பார்த்தேன்னு சொன்னார். இவ்வளவுதான். அந்த அம்மா தெளிவா என்னை அவர் வந்து சந்திக்கல, நான் அவரை வந்து சந்திக்கலன்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன செஞ்சிருக்கேன், நீங்க 2 பேரும் உட்காந்து பிரியங்கா வீட்லயோ லலித் மோடியோ சந்திச்ச மாதிரி ஒரு போட்டோவை அப்படி லலித் மோடிட்ட இருந்தா இந்நேரம் விட்டுருப்பாரு. ஏன்னா பிஜேபிக்கு ஆதரவா. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் என்ன கேட்டேன், ரொம்ப அழகாக சொல்லிட்டு வந்தார் இந்த டிகிரி விஷயத்தில். அந்த 2004 பிஏ டிகிரி என்ன ஆச்சு? இதுதான் முதல் கேள்வி. டைப்போகிராஃபிக்கல் எரர். ஒரு நிமிஷம் கேள்வி. எரரா அப்புறம் பார்த்துக்குவோம். எரரா அது மிரரா அப்படிங்கிறத அப்புறம் பார்த்துக்குவோம். அந்த பிஏ டிகிரியை எங்கேயும் வித்துட்டாங்களா அல்லது வேற யாருக்கு கொடுத்துட்டாங்களா? நம்பர் 1. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த வசுந்தரா என்ன பண்ணாங்க தெரியுமா? நான் சொன்னேன் ஏற்கனவே, இந்தியாவுடைய விஷயங்களை எல்லாம் காட்டி கொடுத்தார்கள். இந்தியாவில் இப்படி இருக்கு அப்படி இருக்கு, லலித் மோடி அவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்க, இவெல்லாம் சொல்லிவிட்டு இந்த மேட்ரை தயவு செய்து இந்திய அதிகாரிகளுக்கும் யாருக்கும் சொல்லிடாதீங்க. எவ்வளவு மோசமான விஷயம் பாருங்க. இந்த மேட்ரை பூரா நான் உங்களுக்கு எழுதுனேன்ல, இந்த எழுத்து அதிகாரிகிட்ட சொல்லிட வேண்டாம். இந்திய அதிகாரி அப்படின்னா இவ்வளவும் பொய். நான் சொன்ன பொய்யை, நான் சொன்ன பொய் ஜேபி விஷயத்தை அங்கே சொல்லிட வேணாம் அப்படின்னு ரொம்ப தெளிவாக அந்த அம்மா அதையும் சொல்லுது. இது ஒரு விஷயம். 3வது, இன்றைக்கு இந்த சுஷ்மாவுடைய மேட்டரில் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த மனிதாபிமான விஷயம்லாம் இல்லை. பங்கஜ் முண்டே விஷயம் நல்லாவே தெரியும். இன்னைக்கு டெண்டருங்கிறது டெண்டர் அவரால் 10 நாள் ஆகுண்டாரு. அதுக்கு 16 நாள் இருக்குது, 10 நாளில் போட்டுக்கலாம். டெண்டருக்கு 3 நாளே போதும். என்ன தேவையே இல்லை. ஆக விஷயம் என்னன்னா, அவர்களுக்கு வர வேண்டிய ஆதாயத்தை அவர்கள் பெறுவதற்காக பண்ணாங்க. கடைசியாக ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு ஒன்று சொன்னாரு சரியா நம்ம கேட்கல, மூளைச்சாவு. சொல்வது யார்? யஸ்வந்த் சின்ஹா. 75 வயசுக்கு மேலே உங்களுக்கு மூளைச்சாவுன்னு இன்னைக்கு இருக்க ஆள் நினச்சிக்கிட்டு இருக்காரு. இது மிகப்பெரிய தப்புன்னு சொல்லி மோடியை சாடுறாரு. முரளி மனோகர் ஜோஷி முக்கியமான தலைவர்.
பழைய ஹெச்ஆர்டி மினிஸ்டர் ஒழுங்கா டிகிரி வாங்கி பாஸ் பண்ணி ஹெச்ஆர்டியில் மந்திரியாக இருந்தவர். அவர் சொல்றாரு, இந்த மோடியுடைய அரசாங்கத்துடைய முதல் விஷயமே கங்கை தூய்மை. கங்கா தேரி பெய்லி ஹோகையான்னு சொல்லுவாங்களே, ஒரு படமே வந்துச்சு. அது மாதிரி அந்த கங்கையை 50 வருஷம் ஆனாலும் சரி 1000 ஆண்டுகளாலும் சுத்தம் பண்ண முடியாதுன்னு தெளிவா சொல்றாரு. நீங்க போற திட்டம் எல்லாம் சரியில்லை, நீங்க சரியான போல. இந்த 2000 கோடியை கொண்டு போய் கொட்டினாலும் கங்கை வாங்கிக்கணும். கங்கை வாங்கி கீழே யாருப்பா? பிஜேபி காரங்க அதை எடுத்துக்குவாங்க. அப்படியே 2000 கோடி தண்ணிக்குள்ள விழுந்த காசு யாருனாலும் எடுக்கலாம். இல்ல இது எல்லாம் யார் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பதவி கிடைக்காத அமைச்சர் அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, இவங்களுக்கு ஒருவேளை பதவி கிடைச்சா இவங்களும் அமைதியா இருப்பாங்களோ? அதேதான் இப்ப நான் சொல்லிட்டே வர்றேன். இவங்க ஏன் சொல்றாங்கன்னு சொன்னா, இவர்கள் அத்தனை பேருமே பாபர் மசூதி இடிப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள். அது மட்டும் இல்ல, பிஜேபியை வளர்த்து 2 சீட்ல இருந்து நாங்க ஆட்சிக்கு கொண்டு வந்து உட்கார வச்சவர்கள். எங்களை போய் இந்த மாதிரி ஒண்ணுமில்லாம நீ எதேச்சை அதிகாரமா பண்றீங்கிறதான் அத்வானி அற்புதமா சொல்றாரு. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் இங்கே வந்துருது. இது மீண்டும் நெருக்கடி நிலையினுடைய கட்டமைப்பு வந்து விட்டது என்ற சொன்னதுக்கு காரணமே, இன்னைக்கு மோடி ஒரு வருஷமா நாங்க சொல்லிட்டு வர்றோம், ஒட்டுமொத்த அமைச்சரவை பூரா மோடி கைக்கு போயிருச்சு, சர்வாதிகாரி ஆயிட்டாரு, ஹிட்லர் என்ன செஞ்சாரோ முசோலினி என்ன செஞ்சாரோ அந்த ரூட்டை கரெக்டா பிடிச்சிட்டாருன்னு நாங்க சொன்னதை இப்போ உண்மைப்படுத்தினது யாரு? முரளி மனோகர் ஜோஷி, யஸ்வந்த் சின்ஹா, ஜஸ்வந்த் சிங், அதே மாதிரி அத்வானி. ஆக காங்கிரஸ் காரங்க இல்லை, இவங்க சொந்த கையால சூனியம் வச்சுக்கிட்டது இவங்க தானே ஒழிய நாங்க இல்ல. எப்படி சமாளிக்க போறீங்க இந்த விஷயம்? ஒரு வெரி சிம்பிள், ரொம்ப ஒன்னொன்னு பாயிண்டா சொல்றேன். முதல்ல டாக்டர் முரளி மனோகர் ஜோஷி பேசினார். அந்த நம்ம நிறைவு பகுதியில் இருக்கிறோம். சரி, அப்ப இல்ல நிறைவு பகுதியில் நாம் முதல்ல வசுந்தரா ராஜே வந்து பணம் வாங்கினார் அப்படிங்கிறத பத்தி அந்த கம்பெனிகளுக்கு வந்தது. அதுதானே நீங்க பேசுறீங்க. அது வந்து ஒரு குற்றங்கிற மாதிரி கிடையாது. சுருக்கமா சொல்லுங்க. நான் வந்து எனக்கு தான் நீங்க நிறைய நேரம் கொடுக்கணும். அதாவது இல்ல நிறைய அவங்கள தான் நீங்க பேச விட்டீங்க. இப்ப மெயின் இஷ்யூ என்னன்னா, அந்த பணம் அங்கேருந்து ஒரு கம்பெனிலேருந்து இங்க வருகின்றது எப்படின்னு சொன்னா, அந்த எப்போ இது தெரிஞ்சதுன்னா, அந்த லலித் மோடியுடைய கம்பெனியில் ஏதோ குற்றம் இருக்குது, அதுலேருந்து இந்த பணம் இங்கே 11 கோடி வந்திருக்கின்றது அப்படிங்கிறது. இதை பற்றி நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் ஒரு கம்பெனி நடத்துகின்றேன் என்றால் அந்த பணம் இங்கே வருகின்றது, அது எப்படி வந்து நான் பார்க்க வேண்டாம். அதுக்கு பேர் டாக்டர் ஆஃப் இண்டோர் மேனேஜ்மெண்ட். ஆகவே அந்த கம்பெனியில் ஏதாவது தவறு நடந்ததுன்னா அதை பற்றி தான் கேட்கணும் முடியும். நான் வந்து எப்படா உனக்கு பணம் வந்தது, நீ நியாயமாக சம்பாதிச்சா நான் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. திஸ் இஸ் வாட் இஸ் நோன் அஸ் டாக்டர் ஆஃப் இண்டோர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது கம்பெனிலால இருக்கின்றது. இது விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு நன்றாக தெரியும். அதனால இவர்கள் மேலே ஒன்றும் தப்புடைய துஷ்யந்தனுடைய கம்பெனிக்கு பணம் வந்தது, எப்படி வந்தது, அதை வந்து டாக்ஸ் இப்போ கட்டியாச்சு அப்படிங்கிற மாதிரி இன்கம் டாக்ஸ் சொல்லியாச்சு என்பதெல்லாம் சொல்லும்பொழுது அதில் எந்த விதமான தவறுமே கிடையாது ஒன்று. ஆகவே வசுந்தரா ராஜையை பற்றி பேசல. அந்த பங்கஜ் முண்டே நான் பற்றி நான் முன்னாடி சொல்லிட்டேன், மறுபடியும் வேண்டாம் சொல்லி முடிச்சிட்டீங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம், 13ஆம் தேதி வரைக்கும் அந்த 14ஆம் தேதி தான் அவங்களுக்கு வந்து இந்த டெண்டரிங் என்பது வருகின்றது. ஆகவே அதுலேயும் ஒரு தவறு கிடையாது. அப்புறம் இப்போ 4 பேரையும் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மனிதாபிமானத்தில் அவங்க பண்ணினது அதில் ஒன்றும் தவறு கிடையாது. அவங்களுடைய கணவரோ அல்லது அவருடைய பெண்ணோ லீகல் அட்வைசராக இருப்பது என்பது இதுக்கும் அதுக்கும் ஒன்றும் சம்மந்தமே கிடையாது. அதுக்கும் இதுக்கும் மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் நீங்கள் முடிச்சு போட்டு அவங்க பண்ண தப்பு இவங்க பண்ண தப்புன்னு சொன்னதுங்கிறதுனா, அப்படி சொன்னால் நான் கேட்கின்றேன், சரத் பவார் ஏன் அங்க லண்டன்ல போய் அவரை இரண்டாவதாக இன்னொரு மணி நேரம் நடத்த வேண்டியது நான் சொல்ல வேண்டிய சொன்னேன். இவங்க அங்க பார்க்க அவங்களுடைய சட்ட மந்திரியாக இருந்த கபில் சிபல் அவர் வந்து இதில் இஸ்தான்புல்ல போய் 3 மணி நேரம் பேசி கொண்டிருக்கின்றார். 3 நாள் அங்கே தங்கி இருக்கார், 3 மணி நேரம் பேசி கொண்டார். அப்ப என்ன ஏதாவது சௌக்கியமான்னு கேட்டு உட்கார்ந்தாரா? என்ன பேசினார் அவர்? அதெல்லாம் வெளியில வரணுமா இல்லையா? இந்த குற்றச்சாட்டுகளை நீங்க வந்து நிராகரிக்கிறீங்க, அப்படிதானே? நிறைவா எடுத்துக்கலாமா? அடிப்படையாக நான் என்ன சொல்றேன்னா, இன்னைய பொறுத்த வரைக்கும் பிஜேபி தான் ரெட் கார்னர் நோட்டீஸ் கொடுக்கின்றது. இது வரைக்கும் அவர்கள் ஆட்சி இருந்த போது 4 லெட்டர் எழுதின சொன்னாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நமது ஆட்சியில் வந்த பிறகுதான் 14 நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்போ சிபிஐ மூலமாக நாங்க வந்து ரெட் கார்னர் நோட்டீஸ் கொடுக்க போகின்றோம், இன்டர்போல் மூலமாக வரப்போகின்றது என்பதை நான் இந்த நேரம் தெரிவித்துக் கொள்கின்றேன். நிறைவு இருக்கும் திரு இதயத்துல்லா, நிறைவா சுருக்கமா பாரதிய ஜனதா அரசு என்ன செய்ய வேண்டும்? அதிகமான ஒரே லைன்ல சொல்லுங்க. அவர் எல்லாமே தப்பு இல்லைன்றாரு. அதாவது தப்பா நினைச்சாதான் தப்பு,
தப்பாக நினைக்கலாம், தப்பே இல்லை. இது ரெண்டாவது விஷயம் தான் பாரதிய ஜனதா. அவங்க தப்பு பண்ணால் தப்பு கிடையாது, அடுத்தவங்க தப்பு பண்ணால் தப்பு. முக்கியமான விஷயம் இதில் தெளிவாக சொல்கிறதுனா, அவர் பார்த்தாரு இவர் பார்த்தாரு, அவர் பார்த்து ஒருத்தர் அட்வைஸ் பண்ணி தான் அவங்கள ஒழுங்காக போய் இந்தியாவில் பண்ணாங்க. காங்கிரஸ் அரசாங்கம் 5 நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கு, ப்ளூ காலர் நோட்டீஸ் விட்டுருக்கு. உங்களுக்கு ஒரு விளையாட்டில் முதல் ஒரு கலர் காமிப்பாங்க, எல்லோ காமிப்பாங்க, ரெட்டு காமிப்பாங்க. அது மாதிரி ப்ளூ காமிச்சிட்டு ரெட்டு காமிக்க வேண்டிய ஒரு வருஷத்தில் பண்ண வேண்டியது யாரு? நாங்கள் 5 நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டோம். பண்ண வேண்டிய வேலை இதுவரை செய்யாம 3 வருஷமா பேசாம இருந்தாங்க சார். 3 வருஷமா பேசாம இருந்தாங்க. இனிமே நான் முடிச்சுக்கிறேன். And enforcement directorate they have not given anything to CBI. ஒரு வருஷமா பண்ணல, இனிமே பண்ண போற ஒருத்தர் அப்ப குற்றவாளி இல்லையா? இவ்வளவு நேரம் ஒரு குற்றவாளி லலித் மோடி இல்லைன்றாரு. அப்ப சோட்டா மோடி குற்றவாளி இல்லைனா படா மோடியும் குற்றவாளி இல்ல. நான் அவரை பத்தி நான் பேசவே இல்ல. நாங்க 2 நோட்டீஸ் கொடுக்க போகின்றோம் என்று சொல்லுகின்றோம். நிறைவா அரசு என்ன செய்யணும்? அதாவது வசுந்தரா சிந்தியா வந்து 2011 வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாங்க. சொன்னார் அஃபிடவிட்ல எல்லா பகுதியிலும் கைது பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. அது வந்து நிறைய பதில் இருக்கிறோம். 2011 கொடுத்து 2013 தான் வித்ரா பண்ணாங்க அதை. ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் என்ன சொல்ல வரேன்னா, காங்கிரஸ் கவர்மெண்ட்ல அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க, இல்லை பிஜேபி கவர்மெண்ட்ல இதை பண்ண ஒரு தேடப்படும் குற்றவாளி நீங்கள் வந்து உதவி பண்ணியிருக்கீங்க. அந்த கவர்மெண்ட்டில் யாராவது பண்ணால் நீங்கள் நடவடிக்கை எடுங்க. இந்த கவர்மெண்ட்டில் இது அம்பலமாயிருக்கு நீங்கள் பண்ணுறது. ஸோ நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். சுஷ்மா ஸ்வராஜ் மேலே, வசுந்தரா சிந்தியா மேலே, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்மிருதி இரானி வந்து அரசியலில் வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறதுக்கு பிஜேபி விரும்பினால் நிச்சயமாக அவங்க ரிசைன் பண்ணிட்டு வழக்கை சந்திச்சு அதுக்கப்புறம் தான் வரணும் அவங்க. அதே மாதிரி பங்கஜ் முண்டே பண்ணதும் ரொம்ப விதிகளுக்கு முரண்பட்டது. அது வந்து பண்ணியிருக்கக்கூடாது. ஒரு உள்நோக்கத்தோட லாபம் பெறத்துக்காக பண்ணப்பட்டதுன்றது இப்போ ஆன்டி கரப்ஷன் பியூரோ நீங்கள் நோட்டீஸ் கொடுத்ததுலேயும் தெரிய வருது, ஆக்ஷன் எடுக்கிறாங்கட்டு. இந்த விசாரணை ஒழுங்காக நடந்து பங்கஜ் முண்டே மேலே முழு விசாரணை வரணும். ஸோ இந்த 4 பேருமே வந்து 4 பேர் விஷயத்துலேயும் வந்து பிஜேபி தலைமை வந்து ஏதோ அரசியல் ரீதியாக ஒரு நம்மளை எதிர்த்து காங்கிரஸ்காரங்க கலப்புறாங்க, இந்த பிரச்சனையை நம்ம இப்படியே தள்ளி விட்டுறலாம் அப்படின்னு நினைச்சால் இது வந்து இது இன்னும் ஒரு மோசமான அந்த இமேஜ், கவர்மெண்ட்டோட இமேஜை பாதிக்கிற அளவு இன்னும் மேலே மேலே டெவலப் ஆகுமே தவிர இது குறையறதுக்கான வாய்ப்பு இல்லை. திரு பாக்யம், அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த 4 அமைச்சர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் ஆதாரம் இருக்கிறது. ஆகவே கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு உதவி செய்யக்கூடிய முறையில் தான் அவங்களோட செயல்பாடுகள் இருந்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிற்பாடு கவலைக்குரிய விஷயம் என்று சொன்னால் மிகப்பெரிய குற்றச்சாட்டுக்கு உள்ளானவரெல்லாம் வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அந்த வரிசையில் நீங்கள் ராமலிங்க ராஜு ஆரம்பித்து கடைசியில் இங்கே வந்து மோடி கிட்ட வந்து நிற்கிது. நான் என்னுடைய கேள்வி என்ன சொன்னால், இப்பொழுது இவர்கள் சாதாரணமாக பிரஜையின் மீது நடவடிக்கைகள் அல்ல, இது கோர்ட்டில் போய் பேசி வர்ற விஷயம். ரெண்டாவது, முதலில் இவர்கள்லாம் அரசியலில் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள். ராஜஸ்தானுடைய முதலமைச்சர் பதவியிலிருந்து அவர் உடனடியாக ராஜினாமா செய்வது என்பதுதான் சரியாக இருக்கும். மீதி இருக்கக்கூடிய 3 பேரும் இந்த வழக்கு முடிகிற வரை தாங்கள் அந்த பதவியிலிருந்து ஒதுங்கி இருப்பது என்பதுதான் சரியாக இருக்கும். இதுதான் இவர்கள் நேர்மையான அரசியலை நடத்துவதற்கு உதாரணமாக முன்னுதாரணமாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் இவர்களும் தொடர்ந்து செய்யக்கூடிய ஊழல்கள் அடுத்தடுத்து வெளிவருவதற்கும் நாட்டுக்கு சீர்கேடாக அமையும். ஆகவே நல்லதை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் முதலில் சட்ட நுணுக்கங்கள், லாஜிக் என்ற விஷயத்தெல்லாம் கடந்து, அரசியல் நெருக்கடியெல்லாம் மோடி கடந்து இவர்கள் இதை செய்ய வைக்க வேண்டும், இல்லை என்றால் நடவடிக்கை எடுக்க வைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரே ஒரு வார்த்தை. சல்லீவன்கிற அம்மா வந்து மாலேகான் குண்டு வெடிப்புல என்னை வந்து பேச வேணாம்னு சொல்றாங்க. நிறைவு பதில் இருக்கிறோம். பாஜகவின் பெண் அமைச்சர்களும் பிரச்சனைகளும் என்ற தலைப்பில் விரிவாக விவாதித்தோம். மக்கள் மிகுந்த நம்பிக்கை வைத்துதான் மோடி அரசிற்கு தனி பெரும்பான்மை கொடுத்தார்கள். அந்த மக்களுடைய நம்பிக்கையில் குந்தகம் விளைவிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டியது அரசினுடைய கடமை. அதையெல்லாம் தாண்டி மக்கள் இன்றைக்கு இதை வேடிக்கை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதே நம்மளுடைய கருத்து. அரங்கிற்கு வந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு திண்ணையில் இன்னொரு தலைப்போடு சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.